ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஆ ஓ, பேக்ரவுண்டில் சவுண்டு வந்து ஜெரின் இல்லையா? யாரோ ஒரு ஆளுக்கு வீட்டில் இருந்து சவுண்ட் வந்துட்டுருக்கு. இங்க ஓ, உங்கள் வீட்லையா? ஓகே, பரவாயில்ல. சரி, நீங்கள் எதுக்கு அன்மியூட்லேயே இருங்க, அப்போ தான் எனக்கு ஐ மீன் ரெஸ்பான்ஸ் தெரியும். இல்லைன்னா நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன், நெட்டு கட் ஆனாலும் எதுவும் தெரியாது அப்புறம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? index.php இருக்குது. நம்ம இதில் ஏதாவது டைப் பண்ணுறோம். டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ சேவ் பட்டன் எங்கே போச்சு? நேற்றுக்கு பண்ணோமே சேவ் பட்டன், அதை காணவே இல்லை. ஓ, அது இன்னொரு பேஜில் பண்ணியிருந்தேன். ஓ, form.php ஒரு பேஜில் பண்ணியிருந்தேன். சரி, அப்போது இப்போ இது பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து டவுட்டு. இப்போ சாம்பிள்னு சொல்லிட்டு நான் சும்மா சாம்பிள் தான் என்னோடய ஃபோல்டர் நேம், அதுதான் ப்ராஜெக்ட் நேமுங்கிற மாதிரி வச்சுருப்போம். ஓகே, அந்த அதை வந்து டேரெக்டாக கொடுத்தா index.php மட்டும்தான் வரும். டேரெக்டாக கொடுத்தா index.php வரும். index.php எடுத்தாலும் அதுதான் வரும். ரெண்டும் சேம் தான். index.phpனா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் பாக்கி ஃபைல்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார்ம்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். அப்போ form.phpன்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அப்போ அந்த ஃபைல் வரும். சரியா? அதுதான். இப்போ நேம்ஸ் வந்து இஃப் இட் இஸ் நாட் index.php அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணால் தான் அந்த ஃபைல் காமிக்கும். ஓகே, சரி. இப்போ நான் இதில் நம்ம பேசுகிற மாதிரி வினேஷ் ஏஜ் கொடுத்தாச்சு. இனி நம்ம நெட்ஒர்க்கில் பார்த்துக்கோங்க. போஸ்ட் ரிக்வெஸ்ட் போகும். ஏன்னா நம்ம ஏன் போஸ்ட் ரிக்வெஸ்ட் போகுது? ஃபார்மில் வந்து மெத்தடு போஸ்ட் கொடுத்துருக்கோம். எங்கே போகணுங்கிறத எங்கே கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ நேம் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுதான் அங்கே $_போஸ்ட்டுங்கிற வேரியபிளில் கீஸாக வரும். ஓகே, ஸோ இப்போ சேவ் கொடுக்குறேன். நான் வந்திருக்கு. நம்ம அங்கே டைப் பண்ணலாம் வந்துடுச்சு. அதை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஹாய் வினேஷ், யுவர் ஏஜ் இஸ் 30. இவ்வளோ தான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ இதை இங்கே எப்படி வெரிஃபை பண்ணலான்னா, இதில் பேலோடில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது இந்த save.php நம்ம ஒரு காரில் கிளம்புற மாதிரி வச்சுக்கலாம். அது போஸ்ட் ரிக்வெஸ்ட்னா இது வந்து காரோட டிக்கியில் என்ன எந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது இதை எடுத்து நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இது இவ்வளோ கிளியர். இப்போ நம்ம வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு பார்த்தாச்சு. ஓகே, இனி ஒருவேளை இது போஸ்ட் ரிக்வெஸ்ட் இல்லை, நான் இதை வந்து கெட் ரிக்வெஸ்ட் ஆகிறேன்னு வைங்க. டிஃபால்ட்டாகவே கெட் ரிக்வெஸ்ட் தான். சரியா? டிஃபால்ட் ரிக்வெஸ்ட் என்ன தான்? கெட் ரிக்வெஸ்ட் தான். ஓகே, நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளிசிட்டாக கெட்டும் கொடுக்குறேன். ஒருவேளை கெட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ நான் பேக் அடிக்கிறேன், பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மோட சப்மிட்டு போஸ்ட் ரிக்வெஸ்ட் இல்லை, கெட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறேன். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வினேஷ் ஏஜ் வந்து அதை கொடுத்தாச்சு. இப்போ சேவ் கொடுக்கும்போது இப்போவும் என்ன ஆகும்னா இதே யூஆர்எல் தான் போகுது. சரியா? இந்த save.phpங்கிற இதே யூஆர்எலுக்கு தான் போகும். ஆனால் என்ன ரிக்வெஸ்ட்டில் போகும்? போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் இல்லை, கெட் ரிக்வெஸ்ட்டில். ஆனால் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான், காரில் போனால் மட்டும்தான் கார் டிக்கி இருக்கும். கார் டிக்கியில் நமக்கு ஐட்டங்களை எடுத்து போட முடியும். ஒருவேளை நீங்கள் கெட் ரிக்வெஸ்ட்னால் நடந்து போகிறதுன்னு வைங்க. நடந்து போகும்போது கையில் தான் பிடிச்சி கொண்டு போகணும். நமக்கு டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா, லக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா. இந்த கையில் கொண்டு போகிறதுனா என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கையில் கொண்டு போகிறத நீங்கள் வந்து கொரி ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட்னால் காரில் போகிறது. காரில் போகும்போது என்ன பண்ணுறோம்? லக்கேஜ் எல்லாம் தூக்கி எங்கே போட்டுக்கலாம்? டிக்கியில் போட்டுக்கலாம். அதுதான் நம்மளோட பேலோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கெட்டுன்னு சொல்லும்போது நம்ம நடந்து போகிறோம். நடந்து போகும்போது நமக்கு டிக்கிலாம் கிடையாது. நம்ம என்னதில் தான் கையில் தான் பிடிச்சி கொண்டு போகணும். ஓகேவா? அந்த கையில் பிடிச்சி கொண்டு போகிறது என்னதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை சேவ் கொடுக்கும்போது இந்த எரரை விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து முதல்ல நான் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே $_கெட்டில் கிடைக்கும். நமக்கு இது வரைக்கும் போஸ்ட்டில் கிடச்சில்ல. ஆனால் இப்போதைக்கு நமக்கு $கெட்டில் கிடைக்கும். ஏன்னா கெட் ரிக்வெஸ்ட்டில் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது ஒர்க் ஆகும். அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பழைய மாதிரி ஒர்க் ஆகிடுச்சா? ஆனால் நமக்கு இப்போ என்ன ரிக்வெஸ்ட்டு? கெட் ரிக்வெஸ்ட்டில் போயிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வெஸ்ட் போயிருக்கா? இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இது வரைக்கும் தான் நம்ம ஃபைல் நேம். கரெக்டாக? save.php வரைக்கும் தான் நம்ம ஃபைல் நேம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொஞ்சம் டேட்டா போகுது. இதுதான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்க்கலாம், இல்லை மேலேயும் பார்க்கலாம். என்ன போகுதா? நம்ம கொடுத்தது ஆக்ஷன் கொடுத்தது எங்கள் save.phpக்கு போகணுன்னு மட்டும்தான். save.phpக்கு நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு ஸ்டூடெண்ட் நேம்னா வினேஷ், ஸ்டூடெண்ட் ஏஜ் நான் 23 அப்படிங்கிறது வேல்யூஸை நான் கொண்டு போகுது. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? கொரி ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ அதுவும் இப்போ பேலோட்லேயே தான் இவங்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பேலோடு இதுவும் பேலோடு தான், அது வந்து நம்ம போஸ்ட் பேலோடு, இது வந்து கொரி ஸ்ட்ரிங் பேலோடுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுமே ஒரே டேப்பில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க, கொரி ஸ்ட்ரிங் பேராமீட்டர் ஸ்டூடெண்ட் நேம்னு ஒன்று, ஸ்டூடெண்ட் ஏஜ்னு ஒன்று, மற்றது வந்து வேறு ஏதோ ஹெட்டிங்கில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டேபே புதுசுங்க, இந்த பேலோடுங்கிற டேபே இப்போ தான் க்ரோம் கொண்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் புரிய வேண்டியது, இது வந்து கையில் கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். அதாவது இதை கொரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் நம்ம கெட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். கெட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கனால நம்ம ஃபார்மில் டைப் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கொரி ஸ்ட்ரிங்காக போகும். ஓகே, பட் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அங்கே $_ போஸ்ட்டில் கிடச்சது, கொரி ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எல்லாமே $_ கெட்டில் கிடைக்கும். புரியுதா? கொரி ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா ஐட்டமே $_ கெட்டுங்கிற வேரியபிள். நமக்கு எப்படி போஸ்ட் பண்ண டேட்டாலாம் $_ போஸ்ட்டுங்கிற வேரியபிள் கிடச்சதோ அதே மாதிரி இங்கே வந்து $_ கெட்டுங்கிற வேரியபிளில் கிடைக்கும். சரியா? இங்கே கிடச்சிருச்சா? ஃபைனா? இதில் ஏதோ டவுட் இருக்கா? இது வந்து நம்ம டைப் பண்ணி அனுப்புனது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தான் நம்ம கொடுத்தது. இது வந்து ஃபார்மில் உள்ள டேட்டாவை அதுவே எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இதில் உள்ளதை வந்து மறுபடியும் நம்ம இங்கே எப்படி எடுப்போம்னா, நம்ம பிஹெச்பியில் எப்படி எடுக்கணும்னா $_ கெட்டுங்கிற வேரியபிளில் இந்த கொரி ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு அறையாக கிடச்சிடும். அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஆதினி புரிஞ்சுதா? ஓகே, சரி. ஆனால் பொதுவாக நம்ம இதை பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? இது வந்து பெருசாக சேஃப்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலான்னா, நீங்கள் இப்போ கொஞ்சம் தங்க நகை கொண்டு போகிறீங்கன்னு வைங்க, காரில் வச்சு கொண்டு போனீங்கன்னா சேஃபு. அதே காரில் கொண்டு போகாமல் நீங்கள் கையில் தூக்கிட்டு போனீங்கன்னா யார் வேணாலும் வந்து டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடலாம். கரெக்டாக? யார் வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த ஸ்டூடெண்ட் நேம்னு இப்படி இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட் நேம் வினேஷ்னு அனுப்புறது பிடிக்கலன்னு வைங்க, கணேஷ்னு ஒருத்தன் வந்து இதை வந்து கணேஷ்னு மாற்றி விட்ருவான். அப்போ இங்கே நான் கொடுத்த வேல்யூ கணேஷுங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் போஸ்ட் பேலோட நீங்கள் அப்படிலாம் மாற்ற முடியாது. ஆனால் இது வந்து கொரி ஸ்ட்ரிங்காக இருக்கனால இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி இதில் அனுப்புகிற டேட்டாவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. கையில் நீங்கள் எவ்வளோ தான் தூக்குவீங்க? போஸ்ட் டேட்டாக்கும் லிமிட் இருக்குது. சரியா? அதுக்கும் இருக்குது. ஏன்னா காருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் காரில் கொண்டு போகிறதோட கையில் கொண்டு போகிறது என்ன, நீங்கள் கம்மியாக தான் கொண்டு போக முடியும். அதாவது நமக்கு இதில் வந்து யூஆர்எலுக்கு வந்து எத்தனையோ இது உண்டு, என்னது கேரக்டர்ஸ் உண்டு, அதுக்கு மேலே நமக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இது வந்து செக்யூரிட்டி இல்லை, இவங்களுக்கு வந்து நமக்கு டேட்டாவை இவங்களுக்கு தேவையானபடி நமக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம பொதுவாக இந்த ஃபார்ம் சப்மிஷனுக்கெலாம் கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், கொரி பேராம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் தேர் ஆர் பிளேசஸ் வேர் வி கேன் யூஸ் இட். இது யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லைங்கிற வர சிச்சுவேஷன்ஸ் அது யூஸ் பண்ணுறதும் தப்பில்லை. ஆனால் பொதுவாக ஃபார்ம் சப்மிட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டோம், போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்டர்வியூவில் போனோன்னா பிஹெச்பி இன்டர்வியூவாக ஃப்ரெஷ்ஷாக தான் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட் ரிக்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ரிக்வெஸ்ட், இப்படியாக அது அப்படியாக இது அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஷயம் இதுதான், கெட் ரிக்வெஸ்ட் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் பேலோடாக போகும், அது வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. உள்ளாடி போய் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் டேட்டாலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அது மாதிரி போஸ்ட்டில் வந்து கெட்டில் அனுப்புகிற டேட்டாவோட கூடுதல் டேட்டா நமக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் அனுப்பலாம். இதெல்லாம் தான் விஷயம். இந்த கார் கதையே நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இனி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இனி அடுத்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. $_ போஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து எப்போ அதில் வேல்யூ வரோன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் இவங்க இதை வந்து குழப்பி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? இப்போ $_ கெட்டுங்கிறது வந்து நம்ம நினைப்போம் கெட் ரிக்வெஸ்ட்டில் மட்டும்தான் அது எடுக்க முடியும்னு. ஏன்னா பேர் அப்படி தான் இருக்குது, $_ கெட்டுன்னு. ஆனால் அது தவறான இது. போஸ்ட் ரிக்வெஸ்ட்லையும் $_ கெட்டு கிடைக்கும். $_ கெட்டு எப்போ கிடைக்கும்னா கொரி பேரம்ஸ் மேலே இருந்துச்சுன்னா அது எப்போவுமே $_ கெட் இருக்கும். அது போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து கெட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை பழைய மாதிரி போஸ்ட் ரிக்வெஸ்ட்டே ஆக்குவோம். ஓகே, இந்த ஃபார்மில் வந்து நான் இதை வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டே ஆக்கிட்டேன். சரியா? அப்போ இனி நான் இங்கே பேக் வரேன், சேவ் பண்ணிவிட்டு வந்தேன்னா உங்களுக்கு வந்து இது பழைய போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாகவே இருக்கும். டேட்டா வந்துச்சு, மேலே ஒன்றும் போகலைல்ல. நம்ம இப்போ என்ன நினைப்போம்னா $_ கெட்டுங்கிற வேரியபிள் இதில் கிடையாது அப்படின்னு நினைப்போம். அது உண்மை கிடையாது. இப்போ நீங்கள் இதில் வந்து $_ கெட்டு கொடுத்து பாருங்கள். இப்போ பிரிண்டர் $_ போஸ்ட் கொடுத்த மாதிரி நான் பிரிண்டர் $_ கெட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன, இது எம்டி அறையாக இருக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் பார்த்தீங்களா, இது ஒரு எம்டி அறையாக இருக்குது. ஆனால் $_ கெட்டுங்கிற வேரியபிள் இதில் இருக்குது. இப்போமோ நீங்கள் இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு கொரி ஸ்ட்ரிங்கை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதோட வேல்யூ இதில் கிடைக்கும். எப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க, முதல்ல பார்த்த கொரி ஸ்ட்ரிங்கு இந்த ஃபார்மே ஜென்ரேட் பண்ணது, ஃபார்மில் உள்ள வேல்யூஸ்லாம் வச்சுட்டு
ஆனால் சில சினாரியோஸ் இருக்கும் நமக்கே மேனுவலாக இதை சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுக்கலாம், ஃபார்ம் நேம் அப்படின்னு ஏதோ ஒன்று எனக்கு அனுப்பணும்னு வைங்க. ஃபார்ம் நேம் ஈக்குவல் டு லேர்ன் பண்ணுற இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி ஏதோ ஒன்று பாஸ் பண்ணணும் வைங்க. ஏதோ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் காரில் தான் போகிறீங்க, அப்படி போகும்போதும் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று நீங்கள் கையிலே டிக்கியில் போடாமல் ஏதோ ஒரு லக்கேஜ் கையிலேயே வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இப்போ போகிறது காரில் தான், போஸ்ட் ரிக்வெஸ்ட் தான், ஆனால் உங்கள் கையில் ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம போகிறது போஸ்ட் ரிக்வெஸ்ட் தான், ஆனால் டாலர் கெட்டிங்கில் இந்த ஃபார்ம் நேமில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற வேல்யூ இருக்குங்கிறது வரும். பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன், டைப் பண்ணியாச்சு, ஏஜ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சேவ் கொடுக்கும்போது பார்த்தீங்களா, கையில் நீங்கள் இதை கொண்டு போயிருக்கீங்க. அப்போ இது போஸ்ட் ரிக்வெஸ்ட் தான், ஆனால் $_கெஸ்ட்டில் வேல்யூ இருக்குது. ஏன்னா இதில் வந்து என்னது கொரி ஸ்ட்ரிங் இருக்குது. அப்போது இந்த தவறான புரிதல் வந்துடக்கூடாது. $_கெட்டுங்கிறது வந்து கெட் ரிக்வெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது. கொரி ஸ்ட்ரிங்கில் வேல்யூ இருந்துச்சுன்னா அதே எடுக்கிறதுக்கு தான் $_கெட்டு. ஏன்னா முன்னாடி நாங்கள் படிக்கும்போது எல்லோரும் இப்படி கெட் ரிக்வெஸ்ட்லேருந்து $_கெட்டில் எடுக்கலாம், போஸ்ட் ரிக்வெஸ்ட் போஸ்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பேசுவோம். அது தவறு. போஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம சொல்கிறது கரெக்டு, ஆனால் கெட் ரிக்வெஸ்ட்டில் தான் கெட்டு கிடைக்கும்னு இல்லை. கொரி ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுக்கிறதுக்கு $_கெட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்து பாருங்கள். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேலோடில் ஃபார்ம் டேட்டான்னு சொல்கிறோம். அதில் வந்து ஆக்சுவல் ஃபார்ம் டேட்டா, அதாவது இந்த நம்ம பேலோடுன்னு சொல்கிறது இருக்குது. கொரி ஸ்ட்ரிங்கில் இந்த வேல்யூவும் இருக்குது. இந்த கொரி ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எப்படி பிஹெச்பியில் அக்சஸ் பண்ணுவோம், $_கெட்டு வச்சுட்டு. ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிறத நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம், $_போஸ்ட் வச்சுட்டு. புரிஞ்சுதா ஜெனிஃபர்? புரிஞ்சுது. ஜெரின்? புரிஞ்சுது. ஓகே, அப்போ இதுதான் $_கெட்டு. சரியா? நமக்கு வந்து இப்போது பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனியும் இருக்குது. இப்போது நம்ம டீப்பாக வந்து போயாச்சு, நம்ம ரெஸ்ட் ஏபி அப்படி இப்படின்னு போகும்போது என்ன பேட்ச் ரிக்வெஸ்ட்டு, புட் ரிக்வெஸ்ட்டு, டெலிட் ரிக்வெஸ்ட்டு அப்படி இப்படின்னா போவோம். பட் மெயின் ரிக்வெஸ்ட் இது ரெண்டும் தான், போஸ்ட்டும் பேட்சும், போஸ்ட்டும் கெட்டும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு இதிலேருந்து அடுத்த இதுக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சாச்சு. அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. சரி, அப்போ நான் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெரின் சொல்லுங்கள். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் HTTP ரிக்வெஸ்ட்? போஸ்ட், கெட், ஓகே, புட், பேட்ச், டெலிட். டெலிட் இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம இப்போதைக்கு போஸ்ட்டும் கெட்டும். ஓகே, சரி. இதில் போஸ்ட்டும் கெட்டும். ஜெனிஃபர், இதில் எது நம்ம செக்யூர் ஆனது? போஸ்ட். ஓகே, அபிநயா, ஏன் போஸ்ட் வந்து செக்யூர் ஆனது? அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது வேற யாராலையும். கெட் ரிக்வெஸ்ட்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சரி. ராஜேஷ், மேலே நமக்கு வந்து கொரி பேராம்ஸில் போகிறத என்ன இதில் பிஹெச்பியில் எடுக்கலாம்? கொரி பேராம்ஸில் இருக்க வேல்யூஸை என்ன வேரியபிள் எடுக்கலாம்? கெட் இல்லை, $_கெட். சரியா? _கெட் ஆகும் வேரியபிளோட பேர், கெட். ஓகே, சரி. அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து என்ன பண்ணலாம்? டேட்டா பேஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு பண்ணி தரவேன். இப்போ இனி என்ன எடுக்கலாம்? இது இவ்வளோத்த நீங்கள் எனக்கு பண்ணி பார்த்து உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இனி கொரி பண்ணுறது பண்ணலாம். ஆனால் இப்போமே நீங்கள் இது முடிக்காமலே நான் கொரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் சரியாகாது. சரி, ஜஸ்ட் நான் டேட்டா பேஸ்னால் என்னங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணி விட்றேன். சரியா? ஸோ டேட்டா பேஸுங்கிறது வந்து இப்போது எல்லா வெப்சைட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க, நமக்கு ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது, கூகுளில் ஜிமெயில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் கொடுக்குறீங்க, கரெக்டாக? இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதான் நடக்க போகுது. இப்போ ஃபேஸ்புக்கில்னா ஒரு போஸ்ட் போடுவீங்க, ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டைப் பண்ணுவீங்க, அதை சேவ் கொடுக்குறீங்க, அது எங்கேயோ போய் சேவ் ஆகுது, எல்லாருக்கும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஜிமெயில்னா ஒரு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கொடுக்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான இமெயில் கண்டென்ட் அனுப்புறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. எல்லாமே ஃபார்ம் தான். ஒரு டேட்டா வந்து ஒரு யூசர்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் எப்படி இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அந்த ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம் மூலமாக தான் நம்ம அதுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்குறோம், கரெக்டாக? அந்த டேட்டாவை இது எங்கே கொண்டு வைக்கிறது? நம்மகிட்ட வந்து நான் இப்போ வந்து அபிநயாட்ட சொல்கிறேன், அபிநயா எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணுறீங்க? உங்கள் பிரெயினில். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம்.
ஓகேவா? ஏன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ நான் ஸ்டூடெண்ட் நேம் வினேஷ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இதை கொண்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாதான் நமக்கு தெரியும், ஓகே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், ஓகே இத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லிஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்டோரேஜ்ங்கிறது முக்கியம். அப்படின்னா ரொம்ப பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கு. அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஜெருனே நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இல்லைன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே அபினயா பாஸ் பண்ணிக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க. ஜெரன் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதை தான் நம்ம டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். டேட்டா பேஸ்லேயும் நிறைய டைப் ஆஃப் டேட்டா பேஸ். மெயினாக வந்து நமக்கு 2 டேட்டா பேஸ் சொல்லுவோம். ஒன்று எஸ்கியூஎல் டேட்டா பேஸு, இன்னொன்று நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். சரியா? நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் தெரியும் மோங்கோடிபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்கியூஎலோட கான்செப்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் சோர்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஸ்கியூஎல். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக MySQL டேட்டாபேஸ் நம்ம MariaDB யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதோட டைப்ஸ் அதை போட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம். 2 மெயினாக நீங்கள் வந்து டேட்டா டைப்புன்னு சொன்னால் 2 டைப் இருக்குது. ஒன்று NoSQL, ஒன்று வந்து SQL. நம்ம யூஸ் பண்ணுறது SQL. ஸோ SQLும் NoSQLும் அது எப்படி ஸ்டோர் பண்ணுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். NoSQLனால் சும்மா JSON போய் அப்படியே சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம யூஸ் பண்ணுற டிபி, அதாவது SQL டிபிஸ்னால் டேபிள்ஸ் இருக்கும், அதுக்குள்ளாடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ ரெண்டு இப்போதைக்கு ஒரு 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து SQL டேட்டா பேஸு, இன்னொன்று வந்து NoSQL டேட்டா பேஸு. நம்ம யூஸ் பண்ணுறது இது என்னது SQL டேட்டா பேஸு. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக MySQLன்னு சொல்லுவோம். அதை வந்து MariaDB அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ நீங்கள் வந்து இது போட்டாச்சுன்னா, எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும், அதுக்கு கூடயே உங்களுக்கு MySQL டேட்டா பேஸும் வந்திருக்கும். PHP MyAdmin கொடுக்கணும். சரியா? localhost/PHP MyAdmin இந்த URLல உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கும். சரியா? அதுக்குள்ளாடி போனீங்கன்னா என்ன வந்துருச்சா? ஸோ இதில் என்னென்னா, இதில் ஓனாக இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, நியர்மீ, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, PHP MyAdmin, சாம்பிள், இது எல்லாமே டேட்டா பேஸஸ். ஓகேவா? நிறைய டேட்டா பேஸ் இப்போ நான் என்னோடய சிஸ்டத்தில் இப்போ இவ்வளோ டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். இல்லைனா மற்ற லிஸ்ட்டு பார்க்கணும்னா இதுக்குள்ளாடியும் பார்க்கலாம். இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஒரு 4-5 டேட்டா பேஸ் எதிர்க்கலாமா அவங்களுக்கு தேவைக்குள்ளது இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு புதுசாக ஒரு டேட்டா பேஸ், இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபார்ம் தான் நம்ம இப்போ பண்ணுறோன்னு வைங்க. இப்போ தான் வராங்களா யார்? என்னாச்சு பாலமுருகன்? ஹலோ, வினேஷ் என்னாச்சு? சாரி வினேஷ், நைட்டு சைட்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சு. ஓகே, அதான் நான் பையன் நீங்கள் உறங்குறீங்கன்னு தான் எனக்கும் டவுட் வந்துச்சு. அதான் நான் கால் பண்ணேன், அதுவும் இதாகலை. சரி பரவாயில்ல, நான் கிளாஸ் கொஞ்சம் போயிட்டேன், வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி கெட் ரிக்வெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடியோ நான் உங்களுக்கு பண்ணிட்டு தர்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே சரி, ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து டேட்டா பேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, கெட் ரிக்வெஸ்ட்டும் எடுத்தாச்சு. நீ அவங்க ஹோம்ஒர்க்கு நாங்கள் இது ஃபார்ம் இன்னும் இது பண்ணி முடிக்கலை, அது பண்ணது பரவாயில்ல டேட்டா பேஸுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறதுலாம் போடலான்ற மாதிரி. ஓகே, இப்போ போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நாளைக்கு இனி மண்டே வரும்போது அதை ஃபுல்லாக பண்ணிட்டு வருவாங்க. மண்டேலேருந்து நம்ம கொரிக்கு உள்ளாடி போவோம். இப்போதைக்கு டேட்டா பேஸ்னால் என்னங்கிற இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, ஸோ லோக்கல் host/PHP MyAdmin எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு டிபி கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி தானே? ஓகே, இதை எடுத்தாச்சுன்னா நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணனால இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு நான் டிபி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் டிபியோட பேர் MySchool அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபி க்ரியேட் பண்ணுறேன். சரியா? புதுசாக ஒரு டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த டேட்டா பேஸை க்ரியேட்டுன்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ டேட்டா பேஸ் என்னது MySchoolங்கிற டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ டேட்டா பேஸு க்ரியேட் பண்ணியாச்சு. இனி நம்ம டைப் பண்ணுற டேட்டாவை ஒரு டேபிள், அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டேட்டா பேஸு, அதுக்குள்ளாடி டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்னால் நம்ம பர்டிகுலராக நம்ம ஸ்டோர் பண்ண போகிற இடம் தான் டேபிள். சரியா? நம்ம இப்போ இதில் என்ன டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம்.
அதாவது எப்படி வச்சுக்கலான்னா, இந்த டேட்டா பேஸுங்கிறது வந்து ஒரு பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ளாடி நிறைய ரூம்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, மை எஸ்கியூஎல், மை ஸ்கூலு, இது ஒவ்வொரு டேட்டா பேஸையும் ஒவ்வொரு ரூம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ புதிய ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னது மை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ரூமு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இனி இந்த மை ஸ்கூலுங்கிற அதாவது நம்ம ரூமுக்குள்ளாடி நிறைய டேபிள்ஸ் போட்டு வச்சுருப்போம். ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் அது இது வச்சுருப்போம். அடுத்து இன்னொரு டேபிள் இருக்கும், கொஞ்சம் புக்ஸ் வச்சுருப்போம். கரெக்டாக நம்ம ரூமுக்குள்ளாடி எப்படி நம்ம ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு டேபிளுக்குள்ளாடி நம்ம ஒரு ஐட்டத்தை நம்ம வைக்கிறோம். ஒரு டேபிளில் வைப்போம், ஒரு அல்மாரில் வைப்போம். அந்த அல்மாரை இல்லைன்னா அந்த பீரோ இல்லைன்னா அந்த டேபிள் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம். இங்கே டேபிள்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரூமு நம்மளோட வீடையோ ரூமையோ அந்த டேட்டா பேஸு டேட்டா பேஸுங்கிறோம். அந்த டேட்டா பேஸுக்குள்ளாடி நம்ம ஒவ்வொரு இதை ஸ்டோர் பண்ணுறத வந்து டேபிளுங்கிறோம். ஸோ இப்போ மை ஸ்கூலுங்கிற டேட்டா பேஸு, நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிள். அதில் எத்தனை காலம் வேணும்னு கேட்குறாங்க. நான் 4 காலம் கொடுக்குறேன். இந்த 4 காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கீ மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஐடி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி வேணும். இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கார். இதை கொடுத்தாச்சுன்னா இதுக்கு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்று புதுசாக இன்சர்ட் ஆக 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பற்றிலாம் நம்ம என்ன படிக்கலாம். இது வந்து ப்ரைமரி கீம்போம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஐயோ பின்னாடி அடிச்சிட்டேன். சரி, ஐடி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இனி அடுத்தது வந்து எனக்கு நேமை ஸ்டோர் பண்ணணும். அப்போ நேம்னு ஒரு ஃபீல்டு வேணும். நேம் என்னவாக இருக்கும், டேட்டா டைப் என்னவாக இருக்கும் நேமுங்கிறது. அதை வந்து வேரியபிள் கேரக்டர்னு சொல்லுவோம், வேர் கேர்னு சொல்லுவோம். சரியா? இங்கே அதாவது நம்ம ஸ்ட்ரிங்குன்னு படித்தோம்ல பிஹெச்பியில். ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டா டைப்பு வேர் கேர்னு சொல்லுவோம். ஒரு லென்த்து கொடுக்கணும், எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படிங்கிறது. 255 கொடுக்குறேன். ஒரு பேர் மேக்ஸிமம் 255 லெட்டருக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு ஒரு அசம்ஷனில் 255ன்னு கொடுக்குறேன். அதாவது உங்கள் டேபிளில் இந்த காலத்தில் 255 தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியும். சரி, அதே மாதிரி இன்டீஜருக்கு வந்து நமக்கு ஒரு இது கொடுக்கலாம். இல்லைனா அது டிஃபால்ட்டாக 11 எடுக்கும். நான் 11 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏஜுங்கிறது என்னது, நமக்கு நம்பர் தான். அப்படி தானே? நம்பர்னால் இங்கே என்னன்னு இருக்குது, இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸோ நம்பரை வந்து இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜர் கொடுக்குறேன். ஏஜ் வந்து கூடி போனால் ஏன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்கிறது இப்போ கஷ்டம். ஆனால் 100 வயசு வாழ்கிறான்னு நினச்சிட்டு நம்ம 3 கொடுப்போம் லென்த்து. சரியா? இப்போ நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா என்னது 99 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் வந்து 3 கொடுத்தா லென்த்து 100 வரைக்கும் கொடுக்கலாம். 100 இல்லை, 100ன்னா இனி இப்போ 3னா 999 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு இப்போ 2 இடம் போதும். அப்படி தானே? நேமும் ஏஜாக மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது 2 போதும். ஓகே, ஸோ இப்போ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பேர் கொடுக்கணும். டேபிளில் ஒவ்வொரு காலத்துக்கு பேர் கொடுக்கணும். அதே மாதிரி அதோட டேட்டா டைப், அதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், அதுக்கு லென்த் எவ்வளவு அப்படிங்கிற கொடுக்க போகிறோம். ஐடிக்கு மட்டும் என்ன கொடுக்கணும், நீங்கள் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போது நான் இதில் சேவ் கொடுக்குறேன். டேபிளோட நேம் கொடுக்கலையா? சரி, டேபிளோட நேம் என்னது, ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து சேவ் பண்ணிடுவோமா? ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸில் எத்தனை டேபிள் இருக்குது, ஒரே ஒரு டேபிள் இருக்குது. இப்போ மை ஸ்கூலில் கிளிக் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரே ஒரு டேபிள் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளுக்குள்ளாடி போனால் இப்போ டேட்டா எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஐடி, நேம், ஏஜுங்கிற 3 காலம் இருக்கே தவிர உள்ளாடி ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்மில் டைப் பண்ணுறோம்ல, அது எல்லாத்தையும் கொண்டு இதுக்குள்ளாடி போடணும். அதுதான் நம்ம அடுத்த வேலை. சரியா? ஆனால் நான் இப்போதைக்கு இதில் மேனுவலாக இன்சர்ட் பண்ணுறேன். இங்கேயே வந்து நமக்கு இன்சர்ஷனும் பண்ணலாம். ஐடி நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இதில் வந்து நான் இப்போதைக்கு வினேஷ், ஏஜ் வந்து இதை கொடுக்குறேன், கொடுக்குறேன், ப்ரௌஸ் கொடுக்குறேன். இப்போ வந்துடுச்சா ஐடி 1. இந்த ஐடி 1ங்கிறது நான் கொடுக்கவே இல்லை, நேம் ஏஜ் தான் கொடுத்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரியல் நம்பர் மாதிரி வரிசையாக எடுத்துகிட்டு வரும். சரி, இனி என்ன ஒன்று கொடுக்குறேன், என்ன ஒரு இன்சர்ஷன், கணேஷ்னு ஒரு பேர் கொடுக்குறேன்னு வைங்க. சரி, இப்போ 2ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஆச்சு. ஸோ இனி இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை இப்போ நமக்கு இனி அடுத்த பர்பஸ் என்னென்னா, நம்ம ஃபார்மில் டைப் பண்ண டேட்டாஸை நம்ம இங்கே கொண்டு வந்து போடணும் ப்ரோக்ராமேட்டிக்கலாக, பிஹெச்பி வழியாக. இது வந்து இப்போ நம்ம நேராக டேபிளில் வந்து இன்சர்ட் கொடுத்து பண்ணணும். இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக பண்ணுவோம். அதுதான் அடுத்த பர்பஸ். கேட்குதுல்ல? ஓகே, கேட்குது. ஓகே, அதே மாதிரி இது இப்போ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரே டேபிள் இருக்குது. இப்போ நம்ம டேட்டா பேஸில் எத்தனை டேபிள், ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு டேபிள். இனி வேணால் திடீர்னு நம்ம டீச்சர்ஸ் அவ்வளோத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும்னா நமக்கு டீச்சர்ஸுக்கு இன்னொரு டேபிள் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணலாம்,
புதிய ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள் என்ன இருக்கா, எங்கே கிரியேட் பண்ணோம், மை ஸ்கூலுங்கிற டிபியில் டீச்சர்ஸ் கொடுக்குறேன். டீச்சர்ஸுங்கிற இது 4 காலம்ஸ் இருக்கட்டுன்னு கொடுக்குறேன். டீச்சர்ஸுக்கு ஒரு ஐடி இருக்குது. ஐடி வந்து என்னவாக இருக்கணும், எப்போவுமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஐடின்னு கொடுக்கலாம். இது ஐடின்னு தான் கொடுக்கணும்னு இல்லை, டீச்சர் ஐடின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா, அதை நம்ம விருப்பம். டீச்சர் ஐடி, இதில் வந்து டீச்சர் நேம், அதே மாதிரி டீச்சர் அண்டர்ஸ்கோர், டீச்சருக்கு ஏஜ் வேண்டாம், டீச்சருக்கு சேலரி வாங்குவோம், எவ்வளோ சேலரி இருக்குது, டீச்சருக்கு குவாலிஃபிகேஷன் தெரியணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது தேவைப்படும்ல. அதே மாதிரி இன்னொன்று வேணுமா, இன்னொரு ஃபீல்டு வேணும்னா நமக்கு இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம், இன்னும் ஆட் ஒன் மோர் காலம்ஸ் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு காலம் ஆட் ஆகிடும். என்ன கொடுக்கலாம், இனி டீச்சர் அண்டர்ஸ்கோர், டீச்சருக்கு வேறு என்ன டேட்டா வேணும், டீச்சர் அண்டர்ஸ்கோர் ஜெண்டர்னு வச்சுக்கோங்க, ஜெண்டரு. சரி, இனி இப்போ டீச்சருக்கு நேம் வந்து வேரியபிள் கேரக்டராக இருக்கும், 255ன்னு வச்சுக்கோங்க. டீச்சருக்கு சேலரி இன்டீஜராக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு ஃப்ளோட்டாக கூட வைக்கலாம், ஃப்ளோட்டுன்னு வைக்கலாம். ஏன்னா 10 ரூபா 50 பைசா உங்களுக்கு சேலரின்னு வைக்கலாம். அந்த 50 பைசா அப்படிங்கிறத போடுறதுக்கு வேண்டி, அதாவது டெசிமல், அதை வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அது எப்படின்னா 11,2ன்னு கொடுப்போம். அதாவது புள்ளிக்கு முல்ல பாயிண்ட்டுக்கு முன்னாடி 11 வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம், அதுக்கப்புறமா 2 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். டீச்சரோட குவாலிஃபிகேஷன் வந்து வேர்கார் கொடுக்குறேன், அவங்க வந்து பிடெக்கா இல்லை பிஎட்டா அதெல்லாம் கொடுத்துக்கலாம். டீச்சரோட ஜெண்டர் வந்து நான் இங்கே இன்டீஜர் தான் கொடுக்குறேன். அது வந்து நம்ம ஃபார்மில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி போகும்போது நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ நான் சொல்லித்தரேன் இது ஜெண்டர் ஏன் நம்ம இது இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. பொதுவாக என்னென்னா ஜெண்டருக்குலாம் வந்து நம்பர்ஸை தான் ஸ்டோர் பண்ணுவோம். 1னா மேலு, 2னா ஃபீமேலு, 3னா அதர்ஸு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்பர்ஸ் அசைன் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு இன்டீஜர்னே கொடுத்துருக்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணுறேன். அப்போ நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் என்ற வேலிட்லேருந்து எதுக்குலேருந்து இல்லை. ஓகே, 11,2 கொடுக்கணும். 11,2னா அதாவது நம்ம லென்த்து கொடுக்குறோம்ல எல்லாத்துக்கும். இப்போ டீச்சர் குவாலிஃபிகேஷன் இது வந்து 50 வரைக்கும் இருக்கலாம். அதாவது அந்த டேபிளில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டோர், அந்த காலத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ லென்த்து ஸ்டோர் பண்ணலாங்கிறத நம்ம அதில் கொடுக்கணும் பாலமுருகன். சரி, ஓகேவா. இது 11,2னா அர்த்தம் 11னா நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 11 டிஜிட்ஸ் இருக்கலாம், அதுக்கு பிறகு 2 டிஜிட்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாங்கிறது கொடுக்குறோம். ஓகே, அதுதான் 11,2. பாக்கி இது வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு நேம் 255 கேரக்டருக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, அப்படி கொடுக்கணும். ஒருவேளை பெரிய நேமாக இருக்கணும், நம்ம 500 கொடுக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ தூரம் அதோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் இதில் வந்து 100 255 இதை கொடுக்குறேன். எல்லாம் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர், இப்போ டீச்சர்ஸுங்கிற டேபிளில் நான் ஸ்ட்ரக்சர் டேபிளில் இருக்கிறேன். அப்போ ஸ்ட்ரக்சர் டேபிளில் அது வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அது வந்து இது இன்டீஜராக இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுது. நம்ம டீச்சர் ஐடி மட்டும் ப்ரைமரி கீங்கிறதுனால தான் அது ஒரு கீ சிம்பிள் இருக்குது, அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம வேல்யூ கொடுக்கவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு எடுத்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. சரியா, இதோட ஸ்ட்ரக்சரு. ப்ரௌஸ் கொடுத்தாச்சுன்னா அது என்னென்ன டேட்டா இருக்குங்கிறது தெரியும். இப்போ நமக்கு டீச்சர்ஸில் டேட்டா இல்லை, ஒருவேளை மை ஸ்கூலில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் எடுத்துகிட்டு ப்ரௌஸ் கொடுத்து பாருங்கள், அதில் நமக்கு டேட்டா இருக்கும், இத்தனை டேட்டா இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் வேணால் இதில் போய் பார்க்கலாம், ஐடி, நேமு, ஏஜ் இதெல்லாம் இதில் பார்க்கலாம். இப்போ திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜெண்டர் வைக்கணும்னு வைங்க, இதில் இன்னொரு காலம் ஆட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பார்த்துக்கோங்க, ஆட் ஒன் மோர் காலம் ஆஃப்டர் ஏஜ். இல்லைனா ஒருவேளை நேமுக்கு அடுத்து உடனே ஜெண்டர் வைக்கணும்னா நீங்கள் இதில் ஆஃப்டர் நேம்னு கொடுக்கலாம், எங்கே இன்னொரு காலம் ஆட் பண்ணோங்கிறது. ஸோ கோ கொடுக்குறீங்க, இதில் வந்து ஜெண்டர் கொடுங்க. ஜெண்டருங்கிறது இன்டீஜராகவே நான் வச்சுக்கிறேன். இன்டீஜர்னால் டிஃபால்ட்டாக 11 வேல்யூ எடுத்துக்கோம், நம்ம கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டாகவே இதில் 11 எடுத்துக்கோம் அது. ஓகேவா, சேவ் கொடுக்குறேன். அப்போ இன்னொரு காலம் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ நமக்கு அந்த ஃபார்மில் என்னெல்லாம் டேட்டா இருக்குதோ, எத்தனை ஐட்டங்கள் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல நம்ம டேபிள் டிசைன் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா 3 காலம்ஸ் வந்து 3 இன்புட் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஃபார்மில், அந்த 3 எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணோம், அதனால் அவங்க இதை வச்சுருக்காங்க. இப்போ 3 ஆனால் நம்ம வச்சுருக்கோம், இனியும் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ஆட் பண்ணோம். அப்போ இப்போதைக்கு என்னெல்லாம் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், அதில் ப்ரௌஸுங்கிற டேபில் நமக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்கும், ஸ்ட்ரக்சருங்கிற டேபில் அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்று டெலிட் பண்ணிக்கலாம், இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இனி இதில் வந்து ஓகே, ஸோ இதில் வந்து இனி கொரீஸு அது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ முதல்ல எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இவ்வளோ நேரம் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு கெட் ரிக்வெஸ்ட் இது ரெண்டும் பண்ணது எல்லாமே எனக்கு கிளியராக பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம MySQL என்ன ஒரு ஸ்டெப்பு மண்டே வந்து கொரீஸ் என்னெல்லாம் கொரீஸ் இருக்குது, எப்படி அது ஒர்க் ஆகுங்கிறது நம்ம ஒரு இது பார்ப்போம். ஓகேவா, சரி, இது இவ்வளோ டவுட் இருக்குதா?
இல்லை. சரி, இதில் நம்ம செலக்ட் கொரியை மட்டும் ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். செலக்ட் கொரியை மட்டும் என்னன்னு ஜஸ்ட்டு பார்த்து வைப்போம். சரியா? இப்போ இந்த டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்குது? வினேஷும் கணேஷும் இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த 2 ரோஸையும் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொரி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கோட் இருக்குது, இல்லை அது ஆக்சுவலி கொரி, அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு வைங்க. அதை எடுத்துகிட்டு வரணும்னா அவங்க ஒரு ஃபார்மேட் தராங்க, நீ இப்படி வந்து கோடு எழுதுனா அது வந்துடும். அதை வந்து நம்ம கொரின்னு சொல்கிறோம். சரியா? அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள கொரியை வந்து செலக்ட் கொரின்னு சொல்லுவோம். அந்த செலக்ட் கொரி ஆல்ரெடி இங்கே மேலே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொரியோட ரிசல்ட்டு தான் என்னது இங்கே இருக்குது. செலக்ட்னா எடுத்துகிட்டு வா, ஸ்டார்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலத்தையும் எடுத்துகிட்டு வா, ஃப்ரம் எந்த டேபிள்? ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள். ஸோ இதோட ரிசல்ட்டு தான் இது. ஸோ இந்த கொரீஸில் வந்து இப்போ ஸ்டார்னு சொல்லும்போது எல்லா காலத்தையும் அர்த்தம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு நேம் காலம் மட்டும் வேணும்னு வைங்களேன், நான் இதை எடிட் லின்னு கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம்? செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம எந்த டிபியில் நிற்கிறோம்? மை ஸ்கூல் டிபியில் நிற்கிறோம். மை ஸ்கூல் டிபியில் இருந்து நேம் அப்படிங்கிற காலம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? கோ கொடுக்குறேன். இப்போ நேம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கா? ஓகே. அப்போ ஸ்டார்னு கொடுக்கும்போது அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸும் எடுத்துகிட்டு வரோம். நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு இந்த காலம் மட்டும் போதுங்கிறது இப்படி கொடுக்கலாம், நேமு. அதுக்கப்புறம் எனக்கு நேமும் வேணும், ஏஜும் மட்டும் வேணும்னா இப்படி கொடுக்கலாம், கோ. ஓகே. அப்போ நேம் காலம் வந்துட்டு, ஏஜ் காலம் வந்துட்டு. இனி ஒருவேளை ஐடி காலமாக வேணும்னு வைங்களேன், ஐடி கொடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் கோ கொடுங்க, வந்துடுச்சு. ஓகே, 3 காலமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒருவேளை எல்லாமே வேணும்னா என்னது? சிம்பிளாக ஸ்டார்னு போட்டு வைக்கலாம். ஓகே, கோ. ஓகேவா? இப்போ எல்லாமே வந்துடுச்சு. சரி, இனி வந்து இப்போ நான் பண்ண இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த ஸ்டார் போடுறோம்ல, இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லா காலம்ஸும் வேணும்னா நீங்கள் ஸ்டார் போடுறது சிம்பிளாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லா காலம்ஸும் வேணும்னாலும் நீங்கள் வந்து எல்லா காலம்ஸும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கிற கொரி தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் படிக்கும்போது எனக்கும் சொல்லி தந்தாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் மேக்ஸிமம் ஸ்டார் தான் போடுவேன். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அதோட இது தெரியாது. ஓகேவா? நம்ம சோர்சஸ் ப்ராஜெக்ட் வந்தப்போ முதல் ஆக்சுவல் டேட்டா எடுத்தப்போ ட்ராக்கிங் வந்து கிட்டத்தட்ட 40,000 ட்ராக்கிங் ஏதோ இருந்துச்சு. அப்போ நான் என்ன போட்டிருந்தேன்னா, ட்ராக்கிங் டேபிளில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டேன், பேஜே லோட் ஆகலை, டைம் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு ஆனால் எல்லா காலம்ஸும் எனக்கு அதில் இருக்க காலம்ஸ் எல்லாமே எனக்கு தேவை. ஆனால் நான் அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ணப்போ அந்த கொரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக தொடங்கிச்சு. அதாவது ஸ்டார் போடுற போது வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும், அதாவது டிலே இருக்கும். அதாவது ஐடி, நேமு, ஏஜ், ஜென்ரு இது இவ்வளோவுமே தேவைனாலும் இது இவ்வளோத்தையும் நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்டார் யூஸ் பண்ணுறது இஸ் நாட் அ குட் கேரக்டர். ஆனால் நிறைய இடத்துல இருக்க தான் செய்யும். ஆனால் ஒருவேளை ரொம்ப இந்த கொரி ரொம்ப பிரச்சனை பண்ணுது, டேட்டா நிறைய இருக்குது, நமக்கு வரலைன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறது எப்போவுமே நல்ல கேரக்டர் கிடையாது. எப்போவுமே என்னென்ன காலம்ஸ் நமக்கு வேணுங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்பெசிஃபை பண்ணி தான் போடணும். அதுதான் நமக்கு வந்து நல்ல கொரி. சரியா? அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நேமும் ஜெண்டர் மட்டும் வேணும்னா அதை நீங்கள் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரியும். சரியா? ஜெண்டரும் ஏஜும் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிறோன்னா, இது மட்டும் இல்லை, இதோட யூஸு நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஏஜ் இப்போது வினேஷுக்கு 1, கணேஷுக்கு 5ன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ திடீர்னு உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 2 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களை எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வரும். சரியா? உங்களுக்கு வந்து உங்கள் கிளாஸில் இப்போ திடீர்னு வந்து கரஸ்பாண்டன்ட் கேட்பார், எனக்கு வந்து நம்ம ஸ்கூலில் 2 வயசுக்கு மேலே இருக்க எல்லாரோடைய லிஸ்ட்டு தாங்கப்பா அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சாஃப்ட்வேரில் நம்ம PHP வச்சு எழுதியிருப்போம் அதுக்கு உள்ள கோடெல்லாம். அதுக்கு எப்படி எழுதுவோன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் சேஞ்ச் இல்லை. ஆனால் எல்லாரும் இது வந்து இதை பார்த்துக்கோங்க, இது வந்து காலம். சரியா? ஐடிங்கிறது ஒரு காலம், நேமுங்கிறது ஒரு காலம், ஜெண்டருங்கிற ஒரு காலம், ஏஜுங்கிற ஒரு காலம். ஓகே. இதை வந்து காலம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு என்ட்ரிஸ் இருக்குல்ல, 1 வினேஷ் 01, இது வந்து ஒரு ரோ, இது அடுத்த ரோ. இனி இப்போ புதுசாக ஆட் பண்ணோன்னா அதுக்கு அடுத்த ரோவாக வரும், இப்படி ஒவ்வொரு ரோஸாக வரும். அப்போ இது காலம்ஸ். ஐடிங்கிறது காலம், நேமுங்கிறது காலம், ஜெண்டருங்கிற காலம், ஏஜுங்கிற காலம். ரோஸ்னால் இப்படி வர்றது. இப்போ வினேஷ், கணேஷ்னு நமக்கு 2 ஐட்டங்கள் இருக்குது. சரியா? இப்போது
எல்லா காலமும் வேண்டாம், எனக்கு ஒரு காலம் போதும் 2 காலம் போதும்னா அதுக்குள்ள கண்டிஷன் நம்ம இங்கே எழுதினா போதும், நேமும் ஜெண்டரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. அது வந்து காலம் வைஸ் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது டேட்டா. இனி ரோ வைஸ் சொல்கிறேன், அதாவது 2 வயசுக்கு மேலே உள்ள ஆள் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த டேபிளில் எத்தனை ரோ தான் இருக்கணும், ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும். கணேஷ் மட்டும்தான் 2 வயசுக்கு கூடுதல் இருக்க ஆள், பாக்கி வந்து வினேஷ் இருக்கார், அவர் வந்து என்னது வயசு 1 தான் ஆச்சு, அப்போ வந்து நமக்கு அவரை எடுக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி கொரியில் எழுதலான்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஒயர் என்ன கண்டிஷன், இந்த ஏஜுங்கிற இது வந்து ஏஜுங்கிற காலம் என்னவா இருக்கணும், கிரேட்டர் தேன் 3 இருக்கணும். இப்படி ஒரு கண்டிஷன் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இதில் கோ கொடுக்குறேன், அந்த காலத்தை அந்த ரோ மட்டும் எடுத்துகிட்டு வருதா. இப்போ ஒருவேளை வினேஷுக்கு ஏஜ், நான் இதை வந்து எடிட் பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், சரியா. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு ஏஜ் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதே குறை எக்ஸிக்யூட் பண்ணணும் வைங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏஜ் கிரேட்டர் தான் 3ன்னு கொடுத்தாச்சு. இவங்க 2 பேருமே வரணும், ஏன்னா 2 பேருக்குமே ஏஜ் கிரேட்டர் தான் 3 தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் தான், வந்துடுச்சா. இப்போ ஒருவேளை நான் இதில் வந்து கிரேட்டர் தேன் 5 கொடுத்தேன்னு வைங்க, யார் மட்டும்தான் வரணும், இவர் மட்டும்தான் வரணும், வினேஷ் மட்டும்தான் வரணும். வந்துடுச்சா. ஆனால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தோன்னா 2 பேருமே வரணும். ஓகேவா. அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த ரோவும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான கண்டிஷன் கொடுத்து நம்ம அதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா. செலக்ட் ஸ்டாரு அப்புறம் ஒயர் இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இப்போ ஒரு காமன் ஐடியாவுக்கு நம்ம இவ்வளோ மட்டும் பார்த்துருக்குறோம். இது இவ்வளோத்துலேயும் ஏதாவது டவுட் இருக்கா. கிளியராக புரிஞ்சுதுல்ல. நான் இப்போ சொன்ன இவ்வளோத்தையும் நீங்களும் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி டேபிளை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கொரிய எழுதி எடுத்து பார்க்கணும். இவ்வளோத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு வரணும், சரியா. யாருக்காவது டவுட் இருக்கா அதில். இல்லைல்ல, இது வந்து இப்போ நம்ம ஜஸ்ட்டு டிபிலே பண்ணி பார்த்துருக்கோம். இனி பிஹெச்பி மூலமாக இந்த கொரிஸை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம இதுக்குள்ளாடி டேட்டாஸ் கொண்டு வர்றது, இதில் உள்ள டேட்டாஸ் எடுக்கிறதுலாம் பண்ணுவோம். அதுதான் பிஹெச்பியோட வேலை. பிஹெச்பிக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, யூசர் டைப் பண்ணுற அவ்வளோத்தையும் கொண்டு டிபியில் போடணும், இந்த கொரிஸை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்து அதில் உள்ளதை எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் நமக்கு யூசருக்கு காமிக்கணும். இதுதான் பிஹெச்பி பண்ணுற வேலை. காமிக்கிற ஆள் யார்கிட்ட காமிப்பாங்க, நம்மகிட்ட காமிப்பாங்க. இந்த டேட்டாலாம் எங்கே இருக்கும், டிபியில் இருக்கும். இந்த டிபிக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஆள் இந்த பிஹெச்பி, சிம்பிளாக சொல்லணும்னா, சரியா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் படித்தாச்சு, கெட் ரிக்வெஸ்ட் படித்தாச்சு, அதோட டேட்டாஸ் எப்படி எடுக்கணும்னு படித்தாச்சு, போஸ்ட் ரிக்வெஸ்ட் கெட் ரிக்வெஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு படித்தாச்சு, டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு படித்தாச்சு, டேட்டா பேஸில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதில் காலம்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, காலம்ஸை வச்சு இந்த காலம் போதும்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதணும்னு படித்தாச்சு. அதுக்கு மேலே ஏதாவது கண்டிஷன் வச்சு நம்ம இது பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துருங்க. இது இவ்வளோத்தையும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, ஓகேவா. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஜெண்டர் 1 இவன் வந்து ஜெண்டர் 1, கணேஷ் ஜெண்டர் 2ன்னு வச்சுக்கோங்க. அது ஆம்பளை தான், இப்போதைக்கு கேர்ள் மாதிரி வச்சுப்போம். 1னா மெயில் 2னா ஃபீமேல்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணலாம், ஒயர் ஜெண்டர் ஈக்குவல் டு 1, அப்போ மேல் எல்லாரையும் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி கூட எழுதலாம். இப்போ மேல் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம், திடீர்னு ஃபீமேலோட லிஸ்ட் எடுக்கணும்னா ஜெண்டர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுப்போம். அப்போ எல்லா ஃபீமேலையும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஸோ எந்த காலத்தை வச்சுனாலும் ஃபில்டர் பண்ணலாம். என்ன மல்டிபிள் ரீதிக்கு கண்டிஷன்ஸ் எழுதுவோம், அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக இவ்வளவும் ஓகேவா. இவ்வளோத்துக்கு டவுட் இல்லையே. இவ்வளவும் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மண்டேலேருந்து நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷன் எப்படி, பிஹெச்பியிலேருந்து டேட்டா பேஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்ன்றது பார்க்க போகிறோம், சரியா. ஓகே, கிளியர் தானே, வேறு டவுட் இல்லையே. ஓகே ஓகே ஃபைன். அந்த நேம் போடுறப்போ வேர் கேரக்டர் 255 போட்டுருந்தீங்கல்ல, அது என்ன வேணாலும் கொடுக்கலாம் பாலம். இல்ல அதான் ஆக்சுவலா வந்து அது நம்பர் ஆஃப் கேரக்டர் மீன் பண்ணுதா இல்ல வந்து மெமரி ஸ்பேஸ் மீன் பண்ணுதா. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், மெமரி இல்ல, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது நம்ம பேர் 255க்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம பொதுவாக நம்ம சில ஃபார்ம்ஸில் போகும்போதே சொல்லுவோம்ல, கேரக்டர்ஸ் கூடுது, இதுதான் இதோட லிமிட்டு. அது வந்து காரணம் இந்த வேலிடேஷன் நம்ம கீழே பண்ணியிருப்போம், டேட்டா பேஸில் எப்படின்னு வச்சுருப்போம், அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்போம். 255ங்கிறது வந்து அந்த லென்த், கேரக்டரோட லென்த், நாட் த மெமரி. ஓகேவா, சரி ஓகேங்க. இவ்வளோ பண்ணி பார்த்துட்டு வாங்க.